கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வேத வார்த்தை நாம் தியானிக்கும்படிக்கு சங்கீதம் 63வது சங்கீதம் 7வது வசனத்தை இந்த அருமையான வேளையிலே எங்களுடைய தியானத்துக்காக நான் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த வசனம் இப்படி சொல்லுது: நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நிலையிலே அவர் எப்படி இவ்விதமாக சொல்லுகிறார் என்றால், அவருடைய இந்த நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டது, தாவீது யூதாவின் வனாந்திரத்து இருக்கையில் பாடின சங்கீதம் இந்த 63வது சங்கீதமாக இருக்கிறது. பாருங்கள், தாவீது ராஜாவுக்கு இந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு வனாந்தர வாழ்க்கையிலே துணையாக இருந்திருக்கிறார் என்பதை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய அனுபவத்தை சங்கீதமாக பாடி வைத்திருக்கிறதை இந்த வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு துணையாக இருப்பார் என்ற நிலையிலே அதை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வனாந்திரத்திலே துணை நிற்கிறவராக இருப்பாராயிருந்தால், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்டவான வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர் துணை நிற்பார் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். என் அன்பு சகோதரே, சகோதரியே, தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். பிரியமானவளே, உங்களோடு கூட யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அது வனாந்தர வாழ்க்கையாக இருக்கலாம். வனாந்தரத்திலே அங்கே யாரும் இருக்க முடியாது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகவிட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், தாவீது ராஜாவுக்கு அந்த யூதா வனாந்தரத்திலே தேவன் கூட இருந்ததினால் அவருடைய செட்டையிலே அடைக்கலம் புகுந்தது போல அருமையான வேளையிலே இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த புதிய ஆண்டிலே நாம் காலடி வைத்து நடந்து கொண்டிருக்க இந்த காலத்திலே இந்த வேத வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரிய, சகோதரியே, நீங்கள் தனியே இல்லை, தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அது எப்பேற்பட்டதான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, தேவன் நிச்சயமாக நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். 2026 தொடக்கத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வேத வார்த்தையின் கூட நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். அருமையான வேளையிலும் ஆண்டவர் இந்த தாவீதுக்கு வனாந்திரத்திலே துணையாக இருந்ததினால் அவருடைய செட்டையின் கீழிலே அவர் அடைக்கலம் புகுந்து சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது போல, அருமையான வேளையிலே ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறதுனாலே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வனாந்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். தேவன் உங்களுக்கு துணை என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீ தாவீதுக்கு வனாந்தரத்திலே துணையாக இருந்தீர். கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ துணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட வனாந்தரமான வாழ்வாய் இருந்தாலும் நீர் கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த வனாந்தர வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து எங்களை நடத்தி செல்வீர். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.